உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2025 மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல குரு அதிசார பலன்கள், அப்புறம் மற்ற கிரகங்கள் என்ன நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும், உங்க மீன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். இந்த சுப அசுப யோக நாட்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்டது. இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை நீங்க ஆரம்பிக்கிறப்ப இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதுல நீங்க பயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் வெற்றிகரமான வளமான நாட்களா அமையும் அப்படிங்கிறனால எல்லாரும் இதைய தவறாம பயன்படுத்திக்கீங்க. அடுத்தது சந்திராசிரம தினங்கள். இப்போ மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த அக்டோபர் 2025 மாதம் மிகச்சிறந்த செல்வ செழிப்பை வழங்கக்கூடிய ஒரு மாதம். ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டாந்து அதிர்ஷ்டத்தினுடைய உச்சத்துல உணர்ந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா உங்க ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறாரு. இப்ப அதிசாரமா 18/10க்கு மேல 18/10/25க்கு மேல அதிசாரமா தன்னுடைய உச்ச ராசிக்கு விட பலன் அதிகம். அப்ப அதிசாரமா 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, பூர்வீக சொத்துக்கள் இதையெல்லாம் உயர்த்தி காட்டக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல இருந்து குரு தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசியையும், அதாவது குரு பகவானுடைய சொந்த வீட்டையும் பார்க்கிறார். அப்ப 9, 11 ராசி மூணுமே அற்புதமான குரு பார்வையை பெறுவதனால இதுதான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் மாறி கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த செல்வ செழிப்பான மாதம். எந்த ராசிக்கு இல்லாத ஒரு சிறப்பு அக்டோபர் மாதத்துல இருக்கு. உங்க ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்க ராசியில் இருக்கிறார். விரையாதிபதியும் அவர்தான். இப்போ லாபாதிபதியும் குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. பூரட்டாதி 4ஆம் பாதத்துல அமர்ந்திருக்கார். புஷ்கராம்ச பாதத்துல. குரு பகவானும் தன்னுடைய சுயசாரத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்துல புஷ்கராம்சம் வாங்கியிருக்கார். தனத்தை கொடுக்கக்கூடிய சனி கொடுப்பார், எவர் தடுப்பார் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு 7.5 சனி காலமாக இருந்தாலும் எல்லாமே எல்லா வளங்களும் 7.5 சனியிலேயே பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் 2வது சுற்றாக 7.5 சனி வருகிறதோ அவங்களுக்கு குடும்பம், தொழில், எல்லா வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கறதுக்கு சனி பகவான் தான் அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க சனி பகவானை வழிபடுவதும், சனி பகவானுக்கு அதிபதியான ஐயப்பனை வழிபடுவதும், நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள எல்லை தெய்வங்களை வழிபடுவதும், குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப பேர் உதவியா இருக்கும். இதுல முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்னையாவது நீங்க வழிபடுவது அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறது வண்டி வாகன யோகத்துல போறப்ப, வண்டி வாகனங்கள் வாங்குறப்ப, வீடு இதெல்லாம் வாங்குறப்ப கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்து வாங்கணும். எச்சரிக்கையா வாங்கணும். சகோதர வகையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். அடுத்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல. இது என்ன நடக்குது அப்படின்னா, ஆடை ஆபரண தொழில், கலை தொழில் இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், பெண்கள் சார்ந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம்.
ஆனா அதே சமயம் உங்க ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் அவரு 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்ப புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுறப்ப 7ஆம் இடத்திற்கு புதன் பகவானும் 8ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவானும் வர்றதுனால சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகி அவரும் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 16/10/25 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பரிவர்த்தனைக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதியும் சரியான இடத்துல இல்ல, 7ஆம் இடத்து அதிபதியும் சரியான இடத்துல இல்ல, 8ஆம் இடத்து அதிபதியும் சரியான இடத்துல இல்ல. 2 பேருக்குள்ள பரிவர்த்தனை ஆனாலும் 8ஆம் இடம் வலுத்துருது. 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி ஆகிறார். இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி அங்க போய் கூட சேர்ந்துறாரு. அதனால நிறைய குடும்பத்துல செய்யக்கூடிய நண்பர்கள் சுற்று வட்டாரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனைகள் உங்களை தேடி தேடி வர வேண்டிய ஒரு காலம். இந்த ஒரு விஷயத்துல நோய் நொடிகள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தேடி வர வேண்டிய காலம். தனவரவு தடை இல்லை, எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். ஒரு பக்கம் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும், இன்னொரு பக்கம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா விழிப்புணர்வா இருக்க வேண்டிய காலம். ஜாமீன்ல கையெழுத்து போடுறப்ப, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறப்ப, ஒரு காணி நிலம் வாங்கி விற்கிறப்ப, வண்டி வாகனத்துல போறப்ப, இப்படி உங்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே எச்சரிக்கையா இருந்துக்கிறது மாதம் மிக சிறப்பு. இப்போ மீன ராசிக்கான சந்திராசிரமங்கள் 21/10/25 காலை 9:30 முதல் 23/10/25 இரவு 10 மணி வரைக்கும் சந்திராசிரமங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 6, 8, 10, 12, 14, 12, 13, 15, 17, 19, 21, 24, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 7, 9, 11, 22, 27. யோக நாட்கள் அக்டோபர் 17, 19. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 7, 9, 11, 13, 14, 16, 18, 20, 22, 26, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 8, 10, 12, 23, 28. யோக நாட்கள் அக்டோபர் 18, 20. ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 4, 5, 8, 10, 12, 14, 15, 17, 19, 21, 23, 27, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 2, 9, 11, 13, 24, 29. யோக நாட்கள் அக்டோபர் 19, 21. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.